ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவினுடைய தடை இப்பொழுது அமுலுக்கு வந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற சில பிந்திய தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கை செய்திகளில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த இளைஞர் எந்த விதமான பிரச்சனைக்கும் போகல, ஆனால் அநியாயமான முறையில் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவினுடைய தடை, பிளாக்கேட் என்று சொல்லப்படும் தடை இப்பொழுது அமுலுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்க நேரம் இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இனி அதில் போகிற எல்லா கப்பல்களும் பரிசோதனை செய்யப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் நேரம் காலை 10 மணி என்று சொன்னால், ஈரானில் மாலை உள்ளூர் நேரம் மாலை 5:30, இலங்கை இந்தியாவில் மாலை 7:30 இந்த நேரத்திலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த தடை. இந்த தடை சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், 3 விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் என்று சொல்லி, அந்த 3 விதமான நடவடிக்கை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அதில் போகிற சகல கப்பல்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். அந்த கப்பல்கள் பல்வேறு விதமாக, அதாவது உள்ளுக்குள்ள அமெரிக்க கடற்படையினர் இறங்கி பரிசோதனைகளில் ஈடுபடுவார்கள். அதே வேளையில் நவீன கருவிகளை கொண்டு சகல முறையிலும் இந்த கப்பல்கள் பரிசோதனை செய்யப்படும். இது முதலாவது. இரண்டாவது தேவைப்பட்ட கப்பல்கள் திருப்பி அனுப்பப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதாவது ஈரானிலிருந்து வர கப்பல்களோ அல்லது ஈரானை நோக்கி வெளியிலிருந்து வர கப்பல்களோ தேவைப்படும் பட்சத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படும் என்று சொல்லி மூன்றாவது சொல்லியிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் கப்பல்களை நாங்கள் கைப்பற்றுவோம், சில கப்பல்களை பிடிக்கத்தான் வேண்டும் என்று சொன்னால் அதை பிடிச்சு எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து கப்பல் உரிமையாளர்களும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் போகக்கூடிய சகல கப்பல் மாலுமிகளும், கப்பலினுடைய கேப்டன் இருப்பார் தானே, அவர் அமெரிக்க கடற்படையோடு தொடர்பு கொள்ளணும். அதுக்கு சேனல் 16 என்று சொல்லி அந்த ஒரு விசேடமான வாக்கி டோக்கி வைங்களன், அதுக்களால் தொடர்பு கொண்டு சேனல் 16 தொடர்பு கொண்டு எல்லா விவரங்களையும் அறிவிக்கணும். எந்த விதமான தகவலும் பெறாமல் திடீரென்று வரக்கூடிய கப்பல்கள் ஆபத்தை எதிர்கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நோக்கத்துக்காக இது நடைமுறைப்படுத்தப்படுது என்று சொல்லி உலகம் முழுக்க கேள்விகள் கேட்கப்படுது. இதை செய்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை, அப்படி என்ன நன்மை வந்துட போது, ஈரானை இது எந்த வகையில் கட்டுப்படுத்த போகுதுன்னு சொல்லி நிறைய கேள்விகள் நாலா பக்கமும் கேட்கப்படுது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனால் இப்பொழுது இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை பார்க்கலாம். அதாவது யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அதாவது ஆதி முத்துமாரியம்மன் ஆலயம். இப்போ நீங்கள் படங்களை பார்த்தாலே தெரியும், அந்த கோயிலில் திருத்த பணிகள் நடந்துருக்காம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தொல்புரம் பகுதியில் 2 இளைஞர் குழுக்களுக்கு இடையில் நீண்ட காலமாக பிரச்சனையாம், கனகாலமாக பிரச்சனை. அதில் ஒரு குழு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் காய்ச்சி கொண்டிருக்கணும் போலடாக்கு. அப்படி இருக்கும்போது இரவு நேரத்தில் மற்ற டீம் வந்திருக்கு அங்கேருந்து. அப்போ அவர்கள் இவர்களோட முரண்பட்டு ஒரு கட்டத்தில் கத்தியால் எடுத்து குத்தியாச்சு. அப்போ கத்தியால் எடுத்து குத்தினோடனே வந்த டீம் தான் குத்தினோடனே இந்த டீமில் இருந்த ஒரு இளைஞர் காயமடைகிறார். காயமடைஞ்ச உடனே அந்த டீம் விட்டுட்டு ஓடுது, கத்தியை கொண்டு ஓடி இருக்கணும் இவர் காயமடைஞ்ச பிறகு. அப்போ இந்த டீமில் இருந்த ஒரு நபர், மயூரன் என்று சொல்லப்படுற ஒரு இளைஞர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால், அவர்களை பிடிக்கிறதுக்காக பின்னால் துரத்தி கொண்டு ஓடிக்கார். ஆளை பிடிச்சு பொலிசில் கொடுப்போம் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் தன்னுடைய நண்பரை குத்தி போட்டு ஓடுறாரு தானே, எனவே ஆளை பிடிப்போம் என்று சொல்லி பின்னால் துரத்தி கொண்டு போய் பிடிக்க வழி கிடைக்குள்ள அவற்றை கையில் தான் ஏற்கனவே கத்தி இருந்ததை அதே கத்தியால் இவருக்கும் குத்தியாச்சு. குத்தி போட்டு இதுக்கிடையில் அந்த கத்தி குத்தில் ஈடுபட்ட அந்த நபருக்கும் காயமாம். அப்போ அவர் என்ன செய்யிருக்கார், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நாங்கள் கோயிலடியில் பிரச்சனைப்பட்ட நாங்கள், அதில் ஒரு ஆளுக்கு காயம், எனக்கும் காயம் என்று சொல்லி போலீஸில் சொன்னோன்னே போலீஸ் கொண்ட ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இங்கே பார்க்க வந்திருக்கு. இங்கே பார்த்தா இந்த இளைஞர் மயூரன் என்று சொல்லப்படுற இளைஞர் ஏற்கனவே இங்கே உயிரிழந்துட்டார். எனவே தான் கத்தியால் குத்தின அந்த நபர் உயிரிழந்தது கூட தெரியாமல் விட்டுட்டு ஓடி போய் போலீஸில் சொல்லியிருக்கார். அவர் இப்படியான ஒரு சம்பவம் நடந்து இப்போ 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதில் உயிரிழந்த நபர் 27 வயது
வயதுடைய குகதீஸ்வரன் மயூரன் என்று சொல்லப்படுகிறது. அவர் கொழும்பில் வேலை செய்கிறவராம். விடுமுறைக்காக, இப்போ புத்தாண்டு விடுமுறை தானே, எனவே விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்திருக்கார் போறதுக்கு. வந்த இடத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அந்த மயூரன் என்று சொல்லப்படுற நபர் எந்த விதமான கத்தி குத்திலையோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகல. அவர் சும்மா நண்பர்களோட அதில் 2 காய்ச்சி கொண்டு மட்டும்தான். ஏன்னா அவர் கொழும்பிலான வேலை செய்கிறார், விடுமுறைக்கு வந்திருந்தவர். அப்போ நண்பர்களோட காய்ச்சி நிற்கக்குள்ள திடீரென்று இன்னும் ஒரு டீம் கத்தியோட வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டார் தானே. எனவே தன்னுடைய நண்பனை குத்தி போட்டார்கள் என்றதுக்காக துரத்தி கொண்டு போயிருக்கார். போன இடத்துல எதிர்பாராத விதமாக இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. எனவே இது அப்பகுதியில் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட இன்னும் 2 பேர் இப்பொழுது தலைமறைவாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான சம்பவம். இதுவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வெளிநாட்டு பெண், யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண், ஒரு சுற்றுலா பயணி இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு கன்னத்தை பொத்தி அடிச்சிருக்கிறார். அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்கள் வேகமாக பரவி கொண்டு வருது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த பெண் அந்த யுக்ரைனிய பெண் மது போதையில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதில் இருந்த எல்லாரோடையும் சும்மா சண்டை பிடிச்சிக்கிறார், பேசி சும்மா திட்டி சும்மா சண்டை பிடிச்சி இருந்துக்கிறா, அவரோடக்கு சத்தம் போட்டு இருந்துருக்கா அவரோடக்கு. அப்போ போலீஸ் கேட்டிருக்குது, சரி சரி அமைதியாக இருங்க, போங்க உங்களோட ரூமுக்கு போங்க, ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்லி அந்த சமாதானப்படுத்த தான் போலீஸ் போனது. பார்த்தா போலீஸுக்காரருக்கே கன்னத்தை பொத்தி அடிச்சு போட்டா. அப்போ அது பிள்ளைதானே, அரைமரத்தை அலைஞ்செண்டுதான் அவ அடக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தா அடங்குறாவே இல்லையா, அரைமரத்தை இல்லாமல் ஒரே சத்தமாம். அதுக்கு பிறகு போலீஸ் அடித்தது பிள்ளைதானே. அப்போ போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு இப்போ கல்கிசை போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இலங்கையில் இந்த நிலக்கரி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போகும் போல நடக்குது. ஏன்னு சொன்னால், அது சம்பந்தமாக ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த குரல் பதிவுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நிலக்கரி டெண்டரை எடுத்ததை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நெருக்கமான பழக்கமான ஒருவருக்கு தான் அந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த குரல் பதிவு மூலம் தெரிய வந்திருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக இன்றைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எல்லாம் கொண்டு வரப்பட்டு அது தோற்கடிக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதான். எனவே இந்த நிலக்கரி பிரச்சனைக்கு பின்னாலே ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை என்ன என்றது வெளிக்கொணரப்படணும் என்று சொல்லி இப்பொழுது சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள். அண்மையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தவர். இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்ன முடிவை எடுக்கிறதோ, என்ன பரிந்துரையை வழங்குகிறதோ அதன் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் வாக்குறுதி வழங்கியிருந்தார். எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது கிடைக்கப்பெற்ற ஒரு சர்வதேச செய்தி, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தையை கொண்டு வருவதற்கு 2 தரப்பை பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைப்பதற்கு தாங்கள் கடுமையாக முயற்சி செய்து வருகிறோம் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் அறிவித்திருக்கின்றார். தங்களால் இயன்ற சகல முயற்சிகளையும் எடுத்து இந்த 2 தரப்பை பேச்சுவார்த்தை மேசையில் மீண்டும் சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்று சொல்லி பாகிஸ்தானினுடைய பிரதமர் அறிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அந்த 2 கிழமை யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 9 நாட்கள் இருக்குது. எனவே இந்த 9 நாட்களுக்குள்ள மறுபடியும் அமெரிக்காவும் ஈரானும் சந்திப்பார்களா இல்லையா, பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கிடையில் ஈரான் திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய நம்பிக்கையை அமெரிக்கா பெற தவறிவிட்டது, அமெரிக்கா மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஹோர்முஸ் நீரில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கக்குள்ள அந்த நம்பிக்கை வரவே வராது போறதுக்கு. ஏனென்று சொன்னால், அப்படியான வேலைகளில் தான் அமெரிக்கா ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்கிறது. எனவே இன்னொரு தடவை பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட அது நல்ல விதமாக நடக்குமா, அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குமான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டது ஒபாமா காலத்தில். அந்த ஒப்பந்தத்தில் 2 தரப்பும் கையெழுத்து போறதுக்கு 18 மாதங்கள் சென்றது. 18 மாதங்களாக பேசி கடைசியில் தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒரு தடவை தான் நடந்திருக்குது, ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்திருக்குது. எனவே இன்னும் நிறைய காலங்கள் செல்லும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.